மாட்டேன். நீ இன்னும் உயிரோட இருக்க கூடாது. செத்து போடா. என்னாச்சு? அவன் சாகணும். அவனை கொன்னுடுங்க. ஏன் இப்படி பண்ண? ஏன் இந்த போட்டோ உடைச்ச? என் மருமக மேல உனக்கு என்ன கோவம்? உன்னை வீட்டுல வச்சு காப்பாத்துது நீ காட்டுற நன்றியா இது? என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் மருமக போட்டோ உடைக்கிறியா? நீ என்ன பைத்தியமா? ஐயா நீங்க சொல்றதுதான் நிஜம். இது பைத்தியம் தான்யா. அதனாலதான் ஜனங்கள்லாம் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லையா, காக்கி சட்டை போட்டவங்களை பார்த்தாலே இந்த அம்மா அடிக்க ஆரம்பிச்சிருமா. பக்கத்து வீட்டு வாட்ச்மேன் சொன்னா. அப்படியா? அதனாலதான் போலீஸ் டெஸ்ட்ல இருக்கிற மருமகன் போட்டோ பார்த்து உடைச்சாங்களா? ஐயோ, இதெல்லாம் தெரியாம நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டேனே. சரி முதல்ல இந்த போட்டோ எடுத்து பழையபடி ஃப்ரேம் போட்டு வை. இதை பாரு, இந்த அம்மா கண்ணில் படாம பார்த்துக்கோ. சரிங்க. அம்மா 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 சாரிம்மா, ப்ளீஸ் வாங்க. பாவம், என்ன பிரச்சனையோ ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. வாங்கம்மா. ஆண்டவா, என்ன பிரச்சனையோ, எந்த பாவியால் இந்த நிலைமையோ, நீங்க வாங்கம்மா, நான் இருக்க. வாங்க. ஹலோ மேடம், நான் பிசி 802 பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க. என் ஏரியா ஆதம்பாக்கம். காணாமல் போன ஒரு லேடியை பற்றி விசாரிக்க சொல்லியிருந்தீங்க. ஆமாம். இங்கே ஒரு வயசான அம்மா ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு கிடக்குறாங்க. ஆக்சிடென்டா? ஆமாம் மேடம். என்னாச்சு? உயிர் போராடி. ஐயோ, நான் உடனே வரேன். டிரைவர், ஆதம்பாக்கம். உடனே போங்க, சீக்கிரமா போங்க. யார் என்னன்னு தெரியல. அநியாயமா இருக்குது. என்னாச்சுங்க? மினி வேன் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆம்புலன்ஸ் சொல்லியாச்சா? சொல்லாச்சு மேடம். ஓகே, சரி. கண்ணன் வரும் வேளை ஆண்டி மாலை நான் காத்திருந்தேன். சின்ன சின்ன தயக்கம் சில மயக்கம் அதை ஏற்க நின்றேன். கட்டுக்கடங்கா என்ன அழகா ரெக்கை விரிக்கும் ரெண்டும் கோடு பாயும் உடன் பரணவனே காந்தனவனே கண்ணன் வரும் கண்ணன் வரும் வேளை அந்தி மாலை.
என்ன பாட்டு பண்ண? கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை. கண்ணன் அதான் வந்துட்டுனே. வெளியில போறியா இல்ல சத்தம் போடட்டுமா? ஏய் ஏண்டி கத்துற? முழு பாட்டியும் பாடு. இந்த மாதிரி கத்தனா குரல் கெட்டு போயிடுமா? பாடு பாடு. சீ, வாய் மூடு. வெளியில போடா நாயே. ஏண்டி கதாநாயகனை வில்லனாக்க பாக்குற? வீட்டுல யாரும் இல்லாதப்ப ஒரு ஹீரோ வந்திருக்க, இப்படியே பேசுறது? பெப்சி உமா மாதிரி சும்மா இனிமையா பேசு. ஏய், முதல்ல வெளியில போ. வெளியில போடா ராஸ்கல். ஏய் என்ன சும்மா சும்மா கத்திக்கிட்டே இருக்க? நீ மட்டும் என்ன காதலிக்கலன்னு வச்சுக்கியே. என்ன பண்ற நீ? என்ன பண்ற? கை விடு. கை விடு. நீ இல்ல என்ன காதலிக்கலன்னு வச்சுக்கியே. கையை வச்சிருவேன். கையை வச்சிருவேன். கையை விடு. சொல்லு. ஏய் 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 என்ன நம்பல? என் காதல நீ நம்பல? என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. சொல்லு என்ன லவ் பண்றேன்னு சொல்லுடி. தினா ப்ளீஸ் தினா என்ன எதுவும் பண்ணிடாத. தினா ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத. சொல்லுடி. என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. தினா எதுவும் பண்ணிடாத. என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. தினா ப்ளீஸ். தினா என்ன பண்ற நீ? சொல்லு. என்ன பண்ற நீ? என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. இல்லனா கொளுத்திக்கிட்டு செத்துருவேன். சொல்லு. வேண்டாம் தினா ப்ளீஸ். சொல்லல. நான் சொல்றேன். லவ் பண்றேன்னு சொல்லு. ஏம்மா இவ்வளவு நேரம்? மாமா. என்னம்மா? ஏம்மா என்னாச்சுமா? ஐயோ என்னாச்சு சொல்லு, பதறாதம்மா சொல்லுமா. அம்மா அந்த தீனா. ஆமா தீனா. தீனாவா? எங்கம்மா? அவ வந்திருக்கா மாமா. உள்ள வாங்க. ஐயோ என்னம்மா சொல்லுமா. எங்கம்மா அவன்? சொல்லு. உள்ள இருக்க பாருங்க. அங்க எங்கம்மா ஒருத்தரையும் காண? இங்க எங்கம்மா ஒருத்தரையும் காணமே. இல்ல மாமா, இங்கதான் அவ இருந்தா. மேல கரசன்ல ஊத்திட்டு நான் செத்து போடுவேன்னு மிரட்டினா மாமா. அவ இங்கதான் இருந்தா. ஐயோ. ஏய், ஏய். மாமா, மாமா இங்க வாங்க. இங்க வாங்க. அங்க அடிக்கிறான் பாருங்க. அவன் அவன். யார் இல்லையேம்மா அங்க? ஐயோ. யாரும் இல்லையே. இப்பதான் இருந்தா மாமா. ஐயோ. சரி சரி கவலைப்படாத. எனக்கு நான் வந்துட்டேன்ல. பைத்தியம் போல இருக்கு. நான் வந்துட்டேன்ல, நீ கவலைப்படாத. ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். அமைதியா இருமா. மாமா இருந்தா மாமா. வா. நீ இல்ல என்ன காதலிக்கலன்னு வச்சுக்கியே. சொல்லு. என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. என்ன லவ் பண்றேன்னு சொல்லு. இல்லனா கொளுத்திக்கிட்டு செத்துருவேன். சொல்லல. இந்து 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 என்னமாச்சு? என்னமாச்சு? ஒண்ணு இல்லம்மா, ரிலாக்ஸ்டா இரு. ஒண்ணு இல்லம்மா. என்ன கண்டியா? என்னாச்சுன்னு தெரியலையே. டேய் காலேஜில் அவளை கலாட்டா பண்ணானே தினா, அவன் இன்னைக்கு வீட்டு வரைக்கும் வந்து இவளை டார்ச்சர் பண்ணிருக்கான்டா. டேய் பிரசன்னா, நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன் ரேகா மேடத்திட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுடான்னு. நீ கேட்டே நீயே. இப்ப பார் குழந்தை எவ்வளவு நடுங்கி இருக்கிற பார். ஒண்ணு இல்லம்மா. என்ன படுத்து. மாமா வந்துட்டால படுத்து. ஒண்ணு இல்லை படுத்துக்காஜா.
ஹலோ நீங்கள் தானே தீனா? ஆமா. ஆ ஏ கேட்குறேன்ல, வண்டி அப்படி ஓரமாக விடுங்க. என் பேர் பிரசன்னா, இந்துவோட மாமா. தினம் நான் ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கே வரேன். ஒரு பொண்ணை பார்க்கறது, அவன் மேலே ஆசைப்படுறது, அவளை ப்ரப்போஸ் பண்ணுறது, இதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் எப்போ அந்த பொண்ணுக்கு அதை பிடிக்கலையோ அவளை விட்டு நாகரிகமாக ஒதுங்கிடணும். அதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. நல்ல கருத்து. இதே என்கிட்ட சொல்றீங்க. நான் யாரையாவது லவ் பண்றப்போ உங்க அட்வைஸை ஃபாலோ பண்றேன். பொதுவாகவே லவ்னா எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த பொண்ணுங்களை பார்க்கறது, அவங்க பின்னாடி சுத்துறது, அவங்க வீட்டில் நாய் மாதிரி நிற்கிறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ம். அப்போ இந்துவை ஃபாலோ பண்ணுறது, அவளை மிரட்டுறது, மற்றவங்க முன்னாடி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? சார் இந்துவை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா? யார் சார் சொன்னது? இந்து தான் சொன்னா. இந்துவா? நீங்கள் சொன்ன மாதிரி நான் இந்துவை பார்த்ததும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. ஓ. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். அப்போ இந்து வந்து என்கிட்ட அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அவளுக்கு என்ன பைத்தியமா? அது எனக்கு தெரியாது. ம். இதை பாருங்க தினா, எனக்கு உங்களை பற்றி தெரியாது, ஆனால் இந்துவை பற்றி நல்லாவே தெரியும். அப்படி இந்து சொல்கிறது மட்டும் உண்மையாக இருந்துச்சு, அனாவசியமாக நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். வேண்டாம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் தினா, ஜாக்கிரதையா இருங்க. இந்தாம்மா ஜூஸ் குடிமா. ஐயா குடிக்க மாட்டாங்கய்யா. ஆமா, உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அவங்க பயப்பட மாட்டாங்களா? அம்மா வாங்கிக்கோங்கம்மா, குடிங்கம்மா, வாங்கிக்கோங்கம்மா. வாங்கிக்கோங்கம்மா. அப்போ அம்மா சாப்பிடுங்கம்மா. ஹலோ, வாங்க பிரசன்னா தம்பி, உட்காருங்க. வணக்கம் சார். உட்காருங்க. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். தம்பி, போன வாரம் நீ பத்திரிகையில் எழுதுகிற கட்டுரையை படித்தேன். எக்ஸலண்ட். சிட்டியில் இருக்கிற விஐபிங்க ஆளுக்கு ஒரு கிராமத்தையோ பள்ளிக்கூடத்தையோ தத்தெடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்களே, வெரி நைஸ். உடனே நான் என் கிராமத்துக்கு போய் ஒரு ஆரம்ப பள்ளியை தத்து எடுத்துட்டேன். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பள்ளிக்கூடத்தை பராமரித்தா பிள்ளைங்க தானாக வளர்ந்துட்டு போகுது. அது மட்டும் இல்லைப்பா, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட தத்து எடுக்கலாம். எல்லாமே கவர்மெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. நாமும் கவர்மெண்ட் கூட ஹெல்ப் பண்ணோம் இல்லையா? சார், உங்கள் பாராட்டுக்கு நன்றி சொல்கிறத விட உங்கள் மனிதநேய உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன். ஆனால் நான் இப்போ வந்தது அதுக்காக இல்லை. நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கலாமே தான் வந்தேன். நீ என்னப்பா தப்பு பண்ண? என்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்கணும்? உங்கள் யூனியன் லீடர் பேச்சை நம்பி உங்களை பற்றி தப்பாக பத்திரிகையில் எழுதிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னது போய் நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கேங்கிறத நான் உணர்ந்தேன். அவன் ஒரு போலி தலைவன். தம்பி, போலிங்க ரொம்ப நாளைக்கு வேஷம் போட முடியாது. அவங்க சாயம் வெளுத்து போச்சு இல்லை? அதை விடுங்க. நான் அன்னைக்கு சொன்னதை இன்னைக்காவது நம்பினீங்களே, அது போதும். சரி தம்பி, என்ன சாப்பிட்றீங்க? இல்லை ஒன்றும் வேண்டாம். ஒரு நல்ல மனிதரை அடையாளம் காணாமல் இருந்துட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு என்ன பண்ணி பரிகாரம் தேட போகிறதுன்னு தெரியல. ஒரு பரிகாரம் பண்ண வேணாம், எனக்கு ஒரு உதவி பண்ணு. என்ன சார்? இந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்க ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டவங்க போல இருக்கு. என் வீட்டு வாசலில் ரத்த காயத்தோட மயங்கி கிடந்தாங்க. நான் தான் தூக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். தம்பி, இவங்களை பாதுகாப்பான ஒரு இடத்துல சேர்க்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. சார், நான் முதல்ல இவங்களை பார்த்தோன்னே உங்கள் சொந்தக்காரங்கன்னு நினச்சேன். சொந்தமாக இல்லாட்டி கூட இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறீங்களே, நீங்கள் உண்மையிலே கிரேட் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு மனநல காப்பகம் இருக்குது,
நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா இப்போவே கொண்டு போய் இவங்களை அங்கே சேர்த்துட்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா. சேர்த்ததும் எனக்கு தகவல் கொடு. சரி ஆ? சார். அம்மா அம்மா குடிங்கம்மா, குடிங்க. என்னம்மா, போதுமா? சரி. அம்மா கொஞ்சம் எழுந்துருங்கம்மா, எழுந்துருங்க. தம்பி, இந்த தாயை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஆ? கவலைப்படாதீங்க சார், நான் உங்களை பத்திரமா சேர்த்துட்றேன். அம்மா வாங்க. போம்மா, தைரியமா போ. ஹலோ. சொல்லுங்கள் மேடம். பிரசன்னா, என்னாச்சு மேடம்? வாய்ஸே கொஞ்சம் டல்லாக இருக்குது. உடம்பு ஏதாவது சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, மனசு தான் கொஞ்சம் சரியில்லை. என்னாச்சு? பிரசன்னா, ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கொஞ்சம் நேரில் வந்தீங்கன்னா பேசலாம். ஐயோ மேடம், சாரி எக்ஸ்கியூஸ் மீ. நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையாக கொஞ்சம் வெளியில் போயிட்டுருக்கேன். என் வேலை முடிஞ்சோன்னே நான் வந்து உங்களை பார்க்குறேன். தயவுசெய்து எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க மேடம். ஓகே. பலம்